மீன் கருவாடாகாது, கறந்த பால் மடிபுகாது, நயவஞ்சகம் வெற்றி பெறாது அப்படின்னு ஓபிஎஸ் வந்து ஒரு புதிய ஓமைய குறிப்பிட்டு பேசியிருக்காருல்ல. இந்த ஓமை யாருக்கான ஓமை? அவருக்கே பொருத்தும். எடப்பாடியாருக்கான இல்ல ஓமை. அவருக்கே பொருத்தும். ஓபிஎஸ்கே பொருந்தும். ஆமா. எப்படி தன்னைத்தானே ஓபிஎஸ் விமர்சனம் பண்ணிக்கிறாரா? அது தெரியாம, அதாவது தான் தலையிலேயே எதையோ கொட்டிக்கிற மாதிரி. ஓபிஎஸ் விளக்க நான் சொல்றேன். கருவாடு மீனாகாது, ரைட்டு. கறந்த பால் மடிபுகாது. நான் சொல்றேன், கருவாடாக இன்றைக்கு அவர் நிலைமை ஓபிஎஸ். ஏமா ஏன் சொல்றதுக்கு உயிரோட இருக்கிற மீன் இல்ல, முழுசு கேட்டுட்டு நான் முழுசு விளக்கம் கேட்டு சொல்லிட்டு சொல்றேன். கருவாடு என்றால் அது அவருக்கு பொருந்தும். சொல்றதுக்கு கேளுங்க. அதாவது கறந்த பால் என்றால் அதுவும் அவருக்கு பொருந்தும். அது மடி ஏறாது, நிச்சயமாக மடி ஏறாது. சொல்றதுக்கு எனக்கு சொல்லி முடிச்சிடுறேன். அதே மாதிரி கருவாடு மீனாகாது, காரம், ரைட்டு. அப்ப அவரு கருவாடும் கறந்த பாலும் அவருக்கு பொருந்தும், எங்களுக்கு பொருந்தாது. அதுக்கு ஏன் சொல்றேன்னா, அதாவது வற்றாத குளம், தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. அந்த வற்றாத குளத்திலே நிரம்பி இருக்கிற தண்ணீரிலே மீன்களாக, மீன் குஞ்சுகளாக நாங்கள் அந்த குளத்திலே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.